பள்ளியில் நாங்கள் மாணவர்களுக்கு 2 வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பது 2 வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம் வாழ்க்கையில் தினசரி பயன்படுத்த வேண்டிய 2 வார்த்தைகள். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்யூ. எனவே இந்த 2 வார்த்தைகளை நாங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே கற்றுக் கொடுப்பது. நாம் தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாக சாரி என்று சொல்வதற்கான அந்த நல்ல இதயம், நல்ல உள்ளம் வேண்டும். ஒருவரிடமிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக வார்த்தைக்கு வார்த்தை தேங்க்யூ என்று நாம் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் இந்தியர்கள், தமிழர்கள் இந்த வார்த்தையை அதிகமாக நாம் பயன்படுத்துவது கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், வெளிநாட்டவர் வார்த்தைக்கு வார்த்தைக்கு தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்வார்கள். இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் வந்தாங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க? மர்சி 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 மர்சின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இருக்காது, ஒரு தண்ணி தான் கொடுத்துருப்பீங்க, ஆனால் வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க? மர்சி மர்சி மர்சி, தேங்க்யூ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 10 பேர் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? அந்நியராக உம்மை தவிர மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார். இன்று நாம் கடந்த 10 நாட்களாக மிக அற்புதமாக நமது பாதுகாவலி புனித லூர்து அன்னை வில்லியனூர் விடிவெள்ளி, எனவே இறைவனுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். 149வது ஆண்டு நாம் அடுத்தது ஜூபிலி ஆண்டிற்குள் 150வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே கடந்த 10 நாட்களாக இந்த அருள் தலத்தை, திருத்தலத்தை, இந்த புண்ணிய பூமியை தேடி வந்த அநேக பக்தர்களுக்கு புனித லூர்து அன்னை நமது பாதுகாவலி தனது வல்லமைமிக்க பரிந்துரையால் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். குடியேற்றம் என்று நாம் குடியிறக்க அந்த திருநிகழ்வை நடத்த இருக்கின்றோம். ஒரு பள்ளியினுடைய தரம் எதுவென்று சொன்னால் நம்ம ஒன்றும் போய் கிளாஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அசம்பிளியில் பார்த்தோன்னா அதனுடைய குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் தெரியும். ஒரு பள்ளியினுடைய தரம், அதனுடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அந்த வே அசம்பிளி கான்டெக்ட் பண்ணுறாங்களே அதை வச்சு நம்ம அந்த பள்ளியினுடைய தரத்தை கண்டுபிடித்து விட முடியும். அதுதான் அளவுகோல், தெர்மாமீட்டர். அதுபோன்று இந்த திருவிழா காலங்கள் திருவிழா என்பது கடவுளுக்கும் எனக்குமான ஒரு அளவுகோல். நமது பாதுகாவலி புனித வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னைக்கும் எனக்கும் அந்த உறவு எந்த அளவுக்கு இருந்ததே என்பதற்கான ஒரு அளவுகோல். சிறப்பான திருப்பலிகள், குருக்கள் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள், ஆயர்கள் வந்தார்கள், பேராயர் வந்தார்கள். எனவே சிறப்பான திருப்பலி, சிறப்பான மறையுரை, ஆராதனை, தேர், ஜெபமாலை என்று நாம் கொண்டாடி இன்று நாம் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம் அந்த குடியிறக்க திரு நிகழ்வு. எனவே இந்த நாட்களில் நான் எந்த அளவுக்கு கடவுளை தேடினேன், அன்னை மரியாளை நான் எந்த அளவுக்கு தேடி வந்தேன், அவருக்கும் எனக்குமான உறவு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நன்றி என்று நாம் சொல்கின்ற பொழுது, நன்றி என்பது நாம் தொடர வேண்டும், இந்த விசுவாசம் தொடர வேண்டும், அந்த ஆசீர்வாதம் நமது அன்றாட வாழ்க்கையில் தொடர வேண்டும். ஏதோ புத்தாண்டுக்கு, கிறிஸ்மஸுக்கு, திருவிழா டைமில் மட்டும்தான் என் விசுவாசம் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால், எனது ஜெப வாழ்வு மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையான விசுவாசம் அல்ல. அதை அன்னை மரியாள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. உண்மையான நன்றி என்பது அன்னை மரியாளை இனிமேல் வாழ்க்கையில் நாம் வாழ்வதில் தான் இருக்கிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவதில் தான். இல்லை என்று சொன்னால் நாம் நெருங்கி வந்த அந்த உறவு, அந்த நெருக்கம் என்பது திருவிழா காலங்களில் மட்டுமே, அந்த நாட்களில் மட்டுமே இருக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்படியாக அல்ல. எனவே இதயம், நன்றி நிறைந்த இதயங்களில் கடவுள் குடிகொள்கின்றார், அன்னை மரியாள் வாசம் செய்கின்றார். எனவே அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோம்.
அதுதான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய, அன்னை மரியாளுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான நன்றி. ஆம்.